எஸ்எஸ்சி, ஜிடி அப்கமிங் டேஸ்ல உங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சுன்னா, இந்த வீடியோவ பாருங்க. இதுல 6th மே ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல ஜிகே டாபிக் என்ன மாரி கேட்டுருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எக்ஸாம் முடிச்ச சில ஸ்டூடண்ட் கால் பண்ணியுமே வந்து சொல்லியிருந்தாங்க. ஜிகே ஓரளவு மாடரேட்டா தான் இருக்கு அப்படின்னு. ஸோ அதனால ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடண்ட் கொஞ்சம் என்ன பண்ணுங்கன்னா, ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்கன்னா, எக்ஸாமுக்கு நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப கேள்விய பாருங்களேன். அட்வொகேட் ஜெனரல் இதுல நெறைய ஸ்டூடண்ட் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. டக்குனு ஒரு கொஸ்டின பார்க்கும்போது, ஓகே அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு கூட வந்துனா, டக்குன்னு வந்து திங்க் பண்ணிருவாங்க. இல்ல அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னு சொல்றாங்க. அட்வொகேட் ஜெனரல யாரு அப்பாயிண்ட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தா, கவர்னர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அங்க அட்டார்னி ஜெனரல் யாருன்னா பிரசிடென்ட். அதே மாரி வந்து ஒரு ஸ்டேட் லெவல்ல மாநிலங்கள்ல பார்க்கும்போது யார் பண்ணுவான்னா, கவர்னர் தான் பண்ணுவாரு. ஆர்டிகிள் 165ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு பாலிட்டில இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகேல டான்ஸ் சம்மந்தப்பட்ட அதாவது நான் கம்பலா கம்பலா டான்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். என்ன ஸ்டேட்னா கர்நாடகம். ஈவன் நீங்க அந்த காந்தாரா மூவிய கூட ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஏன்னா காந்தாரா மூவில ஒரு எரும பந்தயத்த வந்து ஸ்டார்ட்டிங்ல காமிப்பாங்க. ஸோ இதுதான் இதுனா இந்த கம்பாலா வந்து ட்ரெடிஷனல் பஃபலோ ரேஸ் எந்த ஸ்டேட்னா ஆப்ஷன் சி தான் வரும். அடுத்து விச் ரிலிஜியஸ் கம்யூனிட்டி ரெக்கார்டட் த ஹையஸ்ட் டிகேடல் பாப்புலேஷன் growth ரேட் இன் இந்தியா எந்த வருடம்னா 2001ல இருந்து 2011 வரைக்கும். ஸோ எந்த கம்யூனிட்டி ரிலிஜியஸ் கம்யூனிட்டினா முஸ்லிம் கம்யூனிட்டி இதுல தான் வந்து பாப்புலேஷன் growth வந்து அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு 2011ஓட சென்சஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கே என்ன டாபிக்னா சென்சஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து எந்த ஏசியன் கேம்ல நீரஜ் சோப்ரா வின் இஸ் ஃபர்ஸ்ட் எவர் கோல்டு மெடல் எல்லாருக்குமே தெரியும். 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் அடிச்சது வந்து நீரஜ் சோப்ரா. பட் ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏசியன் கேம்ல வந்து இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் வாங்கியிருப்பார்ல அது எந்த வருஷம் அப்படின்னு கேக்குறாங்க. 2018 ஜகர்த்தா. ஸோ பலன் பாங் இந்த இதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு கோல்டு மெடல் வந்து அடிச்சிருப்பாரு. ஆன்சர் பி வரும். அடுத்து ஹூ அமங் த ஃபாலோயிங் டிஃபிட்டட் த சாளுக்கிய கிங் புலிகேசின் டூ இது ஏன்ஷியன் ஹிஸ்டரியில உங்களுக்கு நான் ப்ராப்பரா வந்து டீச் பண்ணியிருப்பேன். இப்ப புலிகேசின் டூ அந்த பீரியட்ல யார் யாருக்கும் பிரச்சனை வரும்னா சாளுக்கிய கிங்கான புலிகேசிக்கும் பல்லவா கிங்கான நரசிம்மவர்மன். ஏன்னா நரசிம்மவர்மன் என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த புலிகேசின் டூ வந்து தோற்கடித்திருப்பாரு. அதனாலேயே வந்து வடாபி கொண்டன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வடாபி பிளேஸை வந்து கைப்பற்றிருப்பாரு. வதாபி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா ரீஜன்ல. அதனால வதாபி கொண்டன் அப்படின்னு யார சொல்லுவாங்கன்னா நரசிம்மவர்மன. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். வேர் வாஸ் த இன்டர்நேஷனல் பேர்ட் ஃபெஸ்டிவல் எப்ப பிப்ரவரி மாசம் 2025 ஃபெஸ்டிவல் அப்படின்னு வந்துட்டாவே இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டாங்கன்னா ஒரு ஸ்டேட்டை கொடுத்துட்டு அதுல எந்த ஃபேமஸான ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி கேட்டாங்க. பட் இந்த கொஸ்டின்ஸ் என்னன்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு கரண்ட் அஃபேரை பேஸா வச்ச ஒரு ஃபெஸ்டிவல் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. இந்தியாவில தான் வந்து இன்டர்நேஷனல் பேர்ட் ஃபெஸ்டிவல் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அது எங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ். அது எந்த பகுதி அப்படின்னா போங்டம். ஏன்னா இது ஃபேமஸான வந்து பேர்ட் சான்ச்சுரி ஏரியான்னு சொல்றாங்க. இந்த இடத்த கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா இதை நம்ம ப்ராப்பரா வந்துன்னா ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சும்மா ஒரு லாஜிக்ல ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. Which one of the following is the most effective and permanent factor to reduce the air quality index on a long term basis? நீண்ட கால அடிப்படையில் காற்றுத்தர குறியீட்டை குறைக்க மிகவும் பயனுள்ள நிலையான வழி எது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சிம்பிளா எதை ஞாபகத்துல வச்சுக்கலாம், டெல்லி ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஸோ டெல்லியில அதிகமான என்ன இருக்கு, பொல்யூஷன் இருக்கு ரைட்டா. அந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு அங்க என்ன ஸ்டெப் அதிகமா எடுப்பாங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை நீங்க என்ன பண்ணணும்னா அதாவது அதிகமா பொல்யூஷன் இருக்கும்போது ஒவ்வொருத்தங்களும் தனித்தனியா காரு பைக்ல போறதை விட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு இது பண்ணுங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து மூவ் பண்ணுங்க. இது என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரீசன்ட் இயர்ஸ்ல வந்து கவர்மெண்டே ரெக்கமெண்டேஷனா வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து வீடா வரும். அடுத்து which power did the Aurangzeb mainly fight against and which kingdom did he aim to conquer in the Deccan for a extended period? அதாவது முகல் எம்பரரான அந்த அவுரங்கசீப்புக்கும் யாருக்கு இடையே பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா மராத்தாஸ். ஏன்னா மராத்தாவை வந்து எதிர்த்தனாலதான் ஃபைனலா என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா
அவுரங்கசீப்போட ஆட்சிக்கு அப்புறம் முகல்ஸ் வந்து பெரிய லெவல்ல இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எந்த ரீஜன்னா டெக்கான் ரீஜன். டெக்கான் ரீஜன்ல மராத்தா கூட தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா சண்டை போட்டிருப்பாரு. அதுவும் பர்ட்டிகுலரா எந்த கிங்டம் வந்து பிஜப்பூர், கோல்கண்டா. பிஜப்பூர், கோல்கண்டா பார்ட் ஆஃப் எதோட வரும்னா மராத்தாஸ் கூட வரும். இது மராத்தாவோட என்டையர் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா கம்ப்ளீட் பிக்சர். அதாவது யார் யாரெல்லாம் வந்து எந்தெந்த பிளேஸ ரூல் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொருக்கும் ஒரு என்னன்னா ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு சின்ன சிற்றரசுகள் மாதிரி இருப்பாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்துன்னா மராத்தா கான்ஃபெடரசிய வந்து உருவாக்குவாங்க. இது எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். கனெக்ட் பண்ணுங்க. ஆப்ஷன் சி தான் வரும். அடுத்து ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஹெட் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. டைரக்டா பாலிட்டில இருந்து எடுத்திருக்காங்க. ஆர்டிகல் 279 ஏ படி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லப்பட்டபடி பினான்ஸ் மினிஸ்டர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலோட வந்து ஹெட்டா இருப்பாரு. அடுத்து ஹியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஹியூமன் பீயிங். இது என்னன்னா சவுண்டு சம்பந்தப்பட்ட, அதாவது பிசிக்ஸ்ல சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்கும். இது ஸ்கூல் புக்லயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நார்மலா நம்மளால கேட்கக்கூடிய வந்து ஒரு ஆடியபிள் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும். ஸோ 20 ஹெர்ட்ஸ் டு 20,000 ஹெர்ட்ஸ் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா கேட்கக்கூடிய ஆடியபிள் ரேஞ்ச். இதை லேர்ன் பண்ணியிருந்தா ஈஸியான கொஸ்டின். அடுத்து பிஎம் தாக்ஷ் ஸ்கீம். ஸோ பிரதான் மந்திரி தாக்ஷார் குஷாலதா சாம்பன் ஹிட்கர்கி. பிஎம் தாக்ஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கும். அந்த ஸ்கீமோட பெனிஃபிட் யாருக்கு, எந்த குரூப்புக்கு அப்படின்னு கேட்கிறாரு. நல்லா கவனிங்க. இந்த ஸ்கீம் என்னன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ட்ரெயின் வந்து பண்ணுவாங்க. யாருக்கு ட்ரெயினிங்னா எஸ்சி, எஸ்டி, சாரி எஸ்டி கிடையாது. எஸ்சி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், டி அண்ட் டிநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் அண்ட் அதர் வீக்கர் செக்ஷன். எஸ்டிக்கு தனியான வந்து ஒரு ஸ்கீம் வந்து இருக்கு. இதுல என்ன வருவாங்கன்னா எஸ்சி, ஓபிசி போத் ஆஃப் தான் வரும். அதனால ஆப்ஷன் வந்து இதா வரும். ஸோ ஜிகேல உள்ள கொஸ்டின் தான் வந்து கிடைச்சது. மேத்ல ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் வந்து கொஞ்சம் ப்ராப்பரா இருந்த மாதிரி இருந்தது. அதாவது ராம்பஸ் ரிலேட்டடா. ஸோ சாய் சதுரம் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துக்காங்க. ராம்பஸோட ஏரியா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ராம்பஸோட ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா ஆஃப் T1 இன்ட்டு T2 அப்படின்னு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பட் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ராம்போஸோட சைடு லென்த் வந்து கொடுத்துருக்காங்க 15 சென்டிமீட்டர். அதே மாதிரி ரெண்டு டயனோட சம்மு வந்து கொடுத்தாங்க 42 சென்டிமீட்டர். டயங்கல்னா T1 பிளஸ் T2 ரெண்டு 42. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? T1 வேல்யூ தெரியணும், T2ஓட வேல்யூ தெரியணும். இது தெரிஞ்சா போதும், ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ண முடியும்னா அந்த சைடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த சைடை யூஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்கலாம். ஏன்னா இது இந்த சைடை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம சாய் சதுரத்தில் வந்து கொண்டு வரலாம். இந்த மாதிரி பேட்டர்னில் கொண்டு வந்தோம்னா அதுக்கப்புறம் எல்லாமே அடிச்சு ஃபைனலாக என்ன வரும்னா T1 T2ஓட வேல்யூ வரும். T1 T2ஓட வேல்யூவை டைரெக்டாக அப்ளை பண்ணி ஆன்சர் எடுக்கலாம். ஜஸ்ட் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மென்சுரேஷன்ஸ் 3Dல இருந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும். அதுக்காக தான் வந்து சொல்றேன். இவ்வளோ கொஸ்டின் தான் கிடைச்சது. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வீடியோட கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கப்புறம் அடுத்த ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் கிடைச்சுன்னா கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்றேன். ஐ மீன் ஃபீட்பேக் வந்து ப்ரொவைட் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.